நைட் ஷிஃப்ட் தான் எனக்கு இருக்கிறதுலே வாழ்க்கையில பெரிய பிரச்சனை நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அதனால தான் என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல, அதனால தான் ஒழுங்கா ஜிம்முக்கு போக முடியல, அதனால தான் வீடியோ குவாலிட்டியும் கம்மியா இருக்கு. அவனை நைட் ஷிஃப்ட்டை மட்டும் விட்டு நின்னோம் அடுத்து நம்ம தான் அப்படின்னு நினைச்சுன்னு இருந்தேன். ஆனால் நான் நைட் ஷிஃப்ட்ல எந்த அளவுக்கு என் வீடியோஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும், இப்போ வேலையை விட்டு நின்று அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் நைட் ஷிஃப்ட்ல இருக்கும்போது எனக்கு அழகா ஒரு சிஸ்டம் இருக்கும். நைட் ஷிஃப்ட் விட்டு வருவேன், வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு எங்கள் அம்மாவை ட்ராப் பண்ணிட்டு வருவேன், வாய்ஸ் ஓவர் வேலை அந்த மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஏஞ்ச உடனே ஜிம்முக்கு போயிடுவேன். நைட்டு எப்பப்பெல்லாம் ஆஃபீஸில் பிரேக் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் யூடியூப்க்கு எடிட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் எப்போ நைட் ஷிஃப்ட்டை விட்டு நின்னோ அப்போதுலேருந்து ஜிம்முக்கு போனோம், அதெல்லாம் டைம் இருக்கு. வீடியோ எடிட் பண்ணணும்டா, அதெல்லாம் டைம் இருக்குடா. வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்டா, அதெல்லாம் டைம் இருக்கு, முடிச்சுக்கலான்ட்டு எனக்கு டைம் இருக்கிறதே ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கின்னு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டாக வீடியோ போடும்போது நானே என் வீடியோ உட்காந்து ஒரு 4-5 வாட்டி பார்ப்பேன். இப்போல்லாம் உட்காந்து என் வீடியோ பார்க்கறதுக்கே எனக்கே போர் அடிக்குது, அப்போ எப்படா மற்றவங்களாம் பார்ப்பாங்கன்ட்டு எனக்கு ஒரு கேள்வி. அதனால பேக் டு ரொட்டீன் வரணும், பக்காவான யோசனையில் உட்காந்து எந்தெந்த டைமுக்கு என்னென்னலாம் கரெக்டாக இருக்கும்னு உட்காந்து நோட்டில் உட்காந்து எழுதினுக்கிறேன். அதனால நீங்கள் நாளைக்கு வீடியோ ஆஹா ஓஹோன்னு இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு சாட்டர்டேவா, நாளைக்கு சண்டே அண்ணன் எங்கே போறீங்கன்னு இருப்பேன்னு ஊருக்கே தெரியும். அதுவும் இல்லாமல் இப்போ வீடியோ பார்த்துன்னு இருக்கிறீங்களே, இந்த வாய்ஸ் ஓவரும் சண்டே தான். அதனால உங்களுக்கு மண்டேலேருந்து வீடியோ பயங்கரமாக இருக்கும்ன்றதை அண்ணன் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன்.